நமது சூரிய குடும்பம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வாழும் பூமியை ஒரு பாதுகாப்பான தொட்டிலாக தாங்கி வருகிறது. சமீபத்தில் ஐக்கரஸ் என்ற புகழ்பெற்ற அறிவியல் இதழில் வெளியான ஒரு ஆய்வு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கணினி உருவகப்படுத்துதல்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் கடந்து செல்லும் ஒரு நட்சத்திரம் பூமியை சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற்றி விடலாம் என்ற தகவலை வெளியிட்டுள்ளது. அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். நமது சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. சூரியனின் ஈர்ப்பு விசையால் கட்டுப்படுத்தப்பட்ட 8 முக்கிய கிரகங்கள், எண்ணற்ற குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் துணைக்கோள்கள் இதில் அடங்கும். இந்த அமைப்பு புவியீர்ப்பு விசையின் சிக்கலான சமநிலையால் இயங்குகிறது. ஒவ்வொரு கிரகமும் அதன் நட்சத்திரமான சூரியனை ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் சுற்றுகிறது. நமது பூமி சூரியனில் இருந்து சரியாக வாழக்கூடிய மண்டலத்தில் அமைந்துள்ளதால் திரவ நீர் மற்றும் உயிர்கள் வாழ ஏற்ற சூழல் இங்கு உருவாக முடிந்தது. இவ்வளவு நிலையான ஒரு அமைப்புக்கு எப்படி ஒரு நட்சத்திரத்தால் ஆபத்து வர முடியும்? இந்த கேள்விக்கான விடையைத்தான் ஈகாரஸ் ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. பிளானட்டரி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த நாதன் கைப் மற்றும் போர்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஷீன் ரேமண்ட் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு இந்த ஆய்வை நடத்தியுள்ளது. இந்த ஆய்வு ஆயிரக்கணக்கான அதிநவீன கணினி உருவகப்படுத்துதல்களை பயன்படுத்தி நமது சூரிய குடும்பத்தின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் அதற்கு அருகிலுள்ள நட்சத்திரங்களின் ஈர்ப்பு தாக்கம் குறித்து ஆய்வு செய்தது. அவர்கள் கண்டறிந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு கடந்து செல்லும் நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையின் தாக்கத்தையும் சேர்த்தால் நமது கிரகங்களின் சுற்றுப்பாதைகள் முன்பு நினைத்ததை விட குறைவான நிலையற்றவை என்று இந்த ஆய்வு கூறுகிறது. குறிப்பாக புளுட்டோ உட்பட நமது கிரகங்கள் குறைவாகவே நிலையானவை என்று அவர்கள் கண்டறிந்தனர். இந்த ஆய்வின்படி ஒரு புள்ளி நட்சத்திரம், அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் கடந்து செல்லும் ஒரு நட்சத்திரம் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது நமது சூரியனை போன்ற ஒரு நிறை கொண்ட நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த நட்சத்திரம் நமது சூரியனில் இருந்து 1.5 டிரில்லியன் கிலோமீட்டர்களுக்குள் கடந்து சென்றால் இதன் தாக்கம் இருக்கும். முதலில் இந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசை புளூட்டோவுக்கு அப்பால் உள்ள நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற விளிம்பில் உள்ள பனிக்கட்டி பொருட்களின் ஒரு பெரிய மேகமான ஊருட் மேகத்தை சீர்குலைக்கும். இது வால் நட்சத்திரங்களை சூரிய குடும்பத்தை நோக்கி தள்ளலாம். இந்த ஆய்வு மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், அடுத்த 4 பில்லியன் ஆண்டுகளில் சுற்றுப்பாதை நிலையற்ற தன்மைக்கு மிக முக்கியமான காரணி கடந்து செல்லும் நட்சத்திரங்கள் தான் என்று அது கூறுகிறது. இந்த நட்சத்திரங்களின் ஈர்ப்பு இழுவை நமது கிரகங்களின் சுற்றுப்பாதைகளை மெதுவாக மாற்றத் தொடங்கலாம். ஒரு கடந்து செல்லும் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் புதனின் சுற்றுப்பாதை 50% 80% வரை நிலையற்றதாக மாற அதிக வாய்ப்புள்ளது. புதனின் சுற்றுப்பாதை மாற்றங்கள் அருகில் உள்ள வீனஸ் அல்லது செவ்வாய் கிரகங்களின் சுற்றுப்பாதைகளை பாதிக்கலாம். இது வீனஸ் அல்லது செவ்வாய் கிரகங்கள் பூமி மீது மோதும் அபாயத்தை அதிகரிக்கலாம், அல்லது பூமி வியாழனை நோக்கி தள்ளப்பட்டு வியாழனின் மாபெரும் ஈர்ப்பு விசையால் ஒரு ஈர்ப்பு கவன் விளைவு மூலம் சூரிய குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்படலாம். ஈகாரஸ் ஆய்வு அடுத்த 5 பில்லியன் ஆண்டுகளில் பூமி ஒரு கிரக மோதலில் ஈடுபடுவதற்கோ அல்லது சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கோ சுமார் 1% மட்டுமே சாத்தியக்கூறு இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது. இது ஒரு எச்சரிக்கை என்றாலும் அது உடனடி பேரழிவு பற்றியது அல்ல. மாறாக நமது பிரபஞ்ச அண்டை வீட்டாரின் இயக்கவியல் பற்றிய நமது அறிவை ஆழப்படுத்துவது பற்றியது. ஆனால் நண்பர்களே, நாம் உடனடி கவலை கொள்ள தேவையில்லை. இந்த நிகழ்வுகள் பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் மட்டுமே நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு தொலைதூர வாய்ப்பு. நமது பூமியின் சுற்றுப்பாதை இப்போதும் நம்ப முடியாத அளவிற்கு நிலையானது. இந்த ஆய்வு அண்டத்தின் பரந்த தன்மையையும் நாம் வாழும் இடம் கூட முற்றிலும் நிலையானது அல்ல என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.